வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 2024 குரூப் 4 எழுதி 22 ஒன்லேருந்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல் இந்த 4 மாவட்டத்துலையும் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாகவும் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது ஒரு ஓவரால் டோட்டலாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை 3 டிஸ்ட்ரிக்டை பற்றி அதில் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்து பாருங்கள். ரொம்ப கவுன்சிலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறது வரும்னாக்கா, விஏஓ வராது, விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இது எல்லாமே இந்த இதில் வரும். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டோட்டல் மட்டும்தான். நீங்கள் வந்து அந்த அடெண்டம் 1C டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி வைஸாக பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்க்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, அதில் ஹரிசான் ரிசர்வேஷன் எவ்வளோ அந்த வைஸாகவே அவங்க பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜெல்லாம் நீங்கள் எடுத்து கையில் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து இருக்கணும் கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி. ஸோ அதனால தான் ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டாலும் அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இது வந்து உங்கள் ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக இந்த வீடியோ. ஒரு சில வீடியோவில் வந்து மொதல் டைப்பிஸ்ட்டு கொடுத்துருப்பேன், ரெண்டாவது ஜேஏ கொடுத்துருப்பேன். இப்போ இதில் வந்து முதல்ல டைப்பிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய 4 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அடுத்து வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டிபார்ட்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து. இப்போ இது 4 ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுங்கிறதுல அவங்க கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா, ஒன்று கோயம்புத்தூரில் டைப்பிஸ்ட் 26, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 10 இருக்குது. கடலூரில் டைப்பிஸ்ட் 24, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 4, தருமபுரியில் டைப்பிஸ்ட் கிடையாது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 5, திண்டுக்கல்லில் டைப்பிஸ்ட்டில் எதுவும் இல்லை, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அது இது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து என்ன ஆகும், ஃபில் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஒரு போட்டியுள்ள டிபார்ட்மெண்ட் கூட இதில் சொல்லலாம். ஏன்னா தாசில்தார் கேடர் அளவுக்கு போகும்போது அந்த தகுதியில் நம்ம அந்த போஸ்டிங்கில் நம்மளுக்கு வேணும்னு விருப்பப்படுறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து கோயம்புத்தூரில் டைப்பிஸ்ட் 14, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 1, கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் 7, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிடையாது, தருமபுரியில் டைப்பிஸ்ட் 9 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 1, திண்டுக்கல்லில் வந்து டைப்பிஸ்ட் 6 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து கிடையாது. ஸோ இது ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிடையாது, கடலூரில் டைப்பிஸ்ட் 15, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, தருமபுரியில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிடையாது, திண்டுக்கல்லில் டைப்பிஸ்ட் 17, ஸ்டெனோன்னு வந்து 1 தான் இருக்குது. டவுன் பஞ்சாயத்தில் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இந்த ரெண்டுமே அலாட் பண்ணலை. எதுக்குன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அலாட் பண்ணலை. ஓகே, அடுத்து இது இப்போ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டையும் பார்த்தோம். இதே இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஜேஏ, விஏஓ எவ்வளோங்கிறத பார்ப்போம். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜேஏ வந்து கோயம்புத்தூரில் கிடையாது, கடலூரில் 10 வேகன்சி இருக்குது, தருமபுரியில் ஜேஏ 3 வேகன்சி இருக்குது, திண்டுக்கல்லில் வந்து 2 ஜேஏ வேகன்சி இருக்குது. ஸோ இதில் இது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஜேஏ, விஏஓ வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் 30 ஜேஏ கொடுத்துருக்காங்க, விஏஓ கிடையாது, கடலூரில் 16 ஜேஏ கொடுத்துருக்காங்க, 14 விஏஓ கொடுத்துருக்காங்க, தருமபுரியில் 14 ஜேஏ மட்டும்தான், திண்டுக்கல்லில் 22 ஜேஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜேஏ போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூரில் 13, கடலூரில் 10, தருமபுரியில் 5, திண்டுக்கல்லில் 14. இது டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, ஜேஏ எதுவுமே கிடையாது. ஜேஏ நான் செக்யூரிட்டி பில் கலெக்டர்னா பில்லும் கலெக்ட் பண்ணிட்டோன்னா அவங்க ஜேஏ சீட் ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கிடையாது, கடலூரில் 4 இருக்குது, தருமபுரியில் 6 இருக்குது, திண்டுக்கல்லில் 20 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது போக கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரீஜனல் வைஸ் தான் இருந்தாலும் அதில் வந்து எந்த இடத்துலலாம் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்டிங்கை நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏயில் வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 24, டைப்பிஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் 11, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கோயம்புத்தூரில் 3. இது கடலூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜேஏ 1, டைப்பிஸ்ட்டில் 4, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து கிடையாது. இதில் ஹெட் ஆஃபீஸ்ன்றது போட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து எங்கேனாலும் சென்னையில் கூடிய போஸ்டிங் போடலாம். ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏயில் வந்து 4, டைப்பிஸ்ட்டில் வந்து 6, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 7 இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து உள்ளே வந்து டீட்டெயிலாக போகும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக இந்த டோட்டல் வந்து பிரியும். அதை வந்து நீங்கள் அந்த அடெண்டம் 1C பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. 1C 1D உங்கள் கையில் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா 1A வந்து உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு சென்னைக்கு நீங்கள் போகணும். ஸோ இது எல்லாம் போக வெறும் ஜேஏ போஸ்டிங் மட்டும் ஸ்டேட் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஜென்ரல் டேர்னில் ஒரு போஸ்டிங் இருக்குது, ஷார்ட் ஃபாலில் வந்து 1 கொடுத்துருக்காங்க, டோட்டல் வந்து மொத்தம் 2 இருக்குது. ஸோ இந்த 2 எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது அது டிஎன்பிஎஸ்சி எடுக்கிற முடிவு தான். இந்த மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வருதோ அதையும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன்.
ஓகே. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் ஓவராலாக ஒரு தடவை பார்த்துட்டு போகிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கலனாலும் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு வரதுக்காக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நம்ம சேனல் வந்து எல்லோரும் பார்க்குறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து யாரும் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்போ தான் இந்த வீடியோ வந்து அடுத்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கோ இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கோ இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் போய் நிற்கும். அவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.